வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஸ்கில் ஏஜ் கோச்சிங். நம்மளோட 90 டேஸ் மிஷின் லேர்னிங் சேலஞ்சில் இன்னைக்கு டே 15. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம 2 வீக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், வீக் 1 அண்ட் வீக் 2. ஸோ இன்னைக்கு நம்ம வீக் 3 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீக் 3ல நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அல்காரிதம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம KNN அல்காரிதம், தட் மீன்ஸ் கே நியரஸ்ட் நெய்பர் அல்காரிதம். ஸோ இந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது, இதுக்குள்ள பேக்எண்டில் என்ன ப்ராசஸ் நடக்குது, அண்ட் இதோட ஒரு சிம்பிள் கோடிங் பார்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் KNN என்ன? ஸோ KNN அப்படிங்கிறது ஒரு சூப்பர்வைஸ்டு மிஷின் லேர்னிங் அல்காரிதம். சூப்பர்வைஸ்டு மிஷின் லேர்னிங் அல்காரிதம்னா என்ன? லேபிள்டு டேட்டாவை நம்ம கொடுப்போம். தட் மீன்ஸ் இன்புட் அண்ட் அவுட்புட் ரெண்டுமே நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ கே நியரஸ்ட் அல்காரிதம்லையும் அதே தான் நடக்க போகுது. என்னன்னா உள்ள வந்து நான் வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் ரெண்டுமே நான் பாஸ் பண்ண போகிறேன். அண்ட் இது வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம கிளாசிஃபிகேஷன் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப லெஸ் தான் நம்ம ரெக்ரெஷன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு ஒரு வேல்யூவை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கும் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த KNN அப்படிங்கிறது நான் யூஸ் பண்ணலாம், பட் வெரி லெஸ். பட் மோஸ்ட் காமன் கிளாசிஃபிகேஷனில் இது ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு லேசி லேர்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால அப்படின்னா, இப்போ இந்த KNN அல்காரிதம்ல என்னோட ட்ரைனிங் டேட்டாவை நான் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த பாஸ் பண்ணதும் அதுலேருந்து எந்த பேட்டர்னையுமே அது ஃபைன் பண்ணாது. இப்போ நம்ம லீனியர் லாஜிஸ்டிக்ஸ்லாம் பார்த்தோம்னா அதில் ஒரு பேட்டர்ன் அது ஃபைன் பண்ணும். பட் இதில் அது பேட்டர்ன்லாம் ஃபைன் பண்ணாது. ஸோ இட் டசன்ட் லேர்ன் எனி மாடல். எதையுமே அது ஃபைன் பண்ணாமல் ஜஸ்ட் ஸ்டோர் மட்டும் தான் பண்ணி வச்சுக்கும் ட்ரைனிங் டைமில். ஆஃப்டர் தட் நான் ஒரு புது டேட்டா உள்ளே பாஸ் பண்ணுறப்ப தான் அது என்ன பண்ணுன்னா, உள்ளே வந்து சம் கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணி எனக்கு அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ இட் ஸ்டோர் த ட்ரைனிங் டேட்டா அண்ட் ஒன்லி ஒர்க்ஸ் வென் யூ கிவ் இட் ஏ நியூ டேட்டா டு த ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நியூ டேட்டாவை கொடுக்குறப்ப மட்டும்தான் அது என்ன ஆகும் அப்படின்னா, டேட்டா வந்து அதுலேயே ஒர்க்கே ஆகும். மற்றபடி நான் ட்ரைனிங் அப்போ ஒரு டேட்டாவை பாஸ் பண்ணால் இட்ஸ் ஒன்லி ஸ்டோர் த டேட்டா. ஸோ அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், அவ்வளோதான். ஸோ இப்போ KNN அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது, எந்த கான்செப்டில் நான் KNN வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு நியூ சிட்டிக்கு வந்து மாறிட்டீங்க, ஒரு நியூ பிளேஸ்க்கு வந்து நீங்கள் ஷிஃப்ட் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே போகிறப்போ பக்கத்தில் என்னன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கெஃபே இருக்குது. ஸோ ஒரு காஃபி ஷாப்பில் அந்த காஃபி ஷாப்பில் காஃபி வந்து நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்றது நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியும். பட் அதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, யாருக்கிட்டே கேட்டால் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு பெட்டராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி ஷாப்புக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த காஃபி ஷாப்புக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு 3 பேரை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த 3 பேர்கிட்ட தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, போய் கேட்குறீங்க, இந்த காஃபி ஷாப்பில் காஃபி நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு கேட்குறப்போ அதில் ஒரு 2 பேர் உங்களுக்கு எஸ் அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறாங்க, ஒருத்தர் மட்டும் நோ சொல்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மெஜாரிட்டி 2 பேர் வந்து எஸ் சொல்லிட்டாங்க, ஒரே ஒருத்தர் மட்டும் தான் நோ சொல்கிறாங்க, அப்போ இந்த கடையில் வந்து காஃபி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு டிசிஷன் எடுப்பீங்களே. இதே விஷயம் தான் எதில் நடக்குதுன்னா KNNலையும் நடக்குது. ஸோ மெஜாரிட்டி பேஸ் பண்ணி உங்கள் டார்கெட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற டேட்டாவில் எது வந்து அதிகமான ஆன்சர்ஸ், அதாவது எது வந்து அதிகமான ஓட் வந்து இருக்குது, எஸ்ஸுங்கிறதுக்கு அதிக ஓட்ஸ் இருக்கா இல்லை நோக்கு அதிக ஓட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ இதில் நம்ம ஒரு பர்டிகுலர் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம். இது என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கோடிங் பார்ட்டை வந்து கொஞ்சம் பார்த்துடலாம். கோடிங் பார்ட்டில் பார்க்குறப்போ இந்த ஃபார்முலா இன்னும் நல்லாவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோட கோடிங்கில் எனக்கு தேவையான பேக்கேஜஸை நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தேவை நம்பை வேணும் என்னோட டேட்டாவை வந்து நான் கொடுக்குறதுக்கு. அண்ட் தென் என்ன அப்படின்னா, கே நெய்பர்ஸ் கிளாசிஃபையர், அதாவது KNN அப்படிங்கிறத நம்ம எதுலேருந்து இம்போர்ட் பண்ணோம்னா, நெய்பர்ஸ் அப்படிங்கிற மாடியூல்லேருந்து கே நெய்பர்ஸ் கிளாசிஃபையர் அப்படிங்கிற நேமில் தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுவோம். லீனியர் லாஜிஸ்டிக் எல்லாமே SKLANல மாடல்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருப்போம். பட் இது வந்து நெய்பர்ஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுவோம். அண்ட் தென் மேட்ப்ளாட்லிப் ஃபார் மை சார்ட்ஸுக்கு வந்து நான் வேணும். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் நான் என்னோட இதெல்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, என்னோட டேட்டாவை நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல என்ன டேட்டா எடுத்திருக்கேன் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு லீனியருக்கு பார்த்தா அதே டேட்டா தான், ஒரு சிம்பிள் டேட்டா. 2 hours வந்து படித்தாங்க அப்படின்னா இவ்வளோ ஹவர்ஸ் ஆஃப் ஸ்டடி அண்ட் அதோட ரிசல்ட் பாஸ் ஆர் ஃபெயில் அப்படிங்கிற டேட்டா தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு எக்ஸ் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ஹவர்ஸ் ஸ்டடிஸ் 2 hours 4 hours 6 hours அண்ட் ஒன் hour, மொத்தம் நான் 4 times வந்து அவங்க 4 டேட்டாஸ் இருக்குது. அதே மாதிரி ஒயில் வந்து அவங்க பாஸ் ஆர் ஃபெயில் அப்படிங்கிற டேட்டாவும் இதில் இருக்குது. ஸோ இதை நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி தான் என்ன இருக்கும் அப்படின்னா பிரிண்ட் ஆகும். ஸோ நான் அவுட்புட் கிளியர் பண்ணிவிட்டு ஒன்ஸ் ரன் பண்ணுறேன்.
ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னோட எக்ஸ் அண்ட் இது வந்து என்னோட ஒய். தட் மீன்ஸ் இன்புட் அண்ட் அவுட்புட். ஸோ ஸ்டெப் ஒன்ல நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இதில் வந்து டேட்டாவை நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒன்லி ஸ்டோர் பண்ணி மட்டும் தான் வைக்கும். ட்ரைனிங் அப்போ அது எதுவுமே வந்து சூஸ் பண்ணாது, எந்த மாடலுமே அது வந்து ஃபைன் பண்ணாது அப்படின்னு சொன்னோமா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட மாடலை லோட் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணியிருக்கேன், மாடல் ஈக்குவல் டு கே நெய்பர்ஸ் கிளாசிஃபயரில் என் நெய்பர்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு ஏன் கொடுத்துருக்கேன்னா, இப்போ அந்த காஃபி ஷாப்க்கு பக்கத்தில் ஒரு 3 பேரை நீங்க வந்து செலக்ட் பண்ணீங்களா, அந்த 3ங்கிற நம்பர் தான் என்னன்னா இந்த என் நெய்பர்ஸ் அப்படிங்கிறது. அதாவது அதுதான் கே வேல்யூ. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா கே வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா எத்தனை பேர்கிட்ட நான் கேட்க போறேன் அப்படின்ற ஒரு டிசைட் பண்றீங்களா, அதுதான் என்னன்னா இந்த என் நெய்பர்ஸ். அதுக்கு பேர் தான் என்னன்னா கே வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இங்க 3 பேருக்கு இடம் செக் பண்ண போறேன். ஸோ 3 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா என்னோட ட்ரைனிங் ப்ராசஸ் மாடல் டாட் ஃபிட்டில் என்னோட இன்புட் அண்ட் அவுட்புட்டை நான் பாஸ் பண்ணுறேன். இந்த ட்ரைனிங் பண்ணுறப்போ என்ன நடக்கும், எதுவுமே நடக்காது. சொன்னோம் ஜஸ்ட் அது ஸ்டோர் பண்ணி மட்டும் தான் வச்சுக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா கேவோட வேல்யூவை சூஸ் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். இதில் வந்து கேவோட வேல்யூ வந்து ரொம்ப ஸ்மாலாக இருந்துச்சு அப்படின்னா அது என்னன்னா மேக் த மாடல் சென்சிட்டிவ் அண்ட் நாய்ஸ் ஆகிடும். எப்போதுமே கேவோட வேல்யூ வந்து ஹையஸ்ட்டாக தான் இருக்கும், அது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். இங்கே நம்ம கிட்ட 4 டேட்டா தான் இருக்குது. ஸோ அதனால் நான் இங்கே என்ன சூஸ் பண்ணியிருக்கேன்னா 3 சூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ரியல் டைமில் நிறைய டேட்டாஸ் யூஸ் பண்ணுவோம், அதுக்கு தகுந்த மாதிரி கேவோட வேல்யூவை நம்ம சூஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், என்னோட மாடலை நான் ட்ரைன் பண்ண போகிறேன். சாரி, மாடல் இதை வந்து நம்ம ரன் பண்ணலை. நான் ரன் பண்ணிட்டு என்னோட மாடலை நான் என்ன பண்ணுறேன்னா ட்ரைன் பண்ணுறேன். இப்போ என்னோட மாடலுக்கு புதுசாக நான் ஒரு வேல்யூவை ப்ரிடிக்ட் பண்ண போகிறேன். அதாவது 3 ஹவர்ஸ் வந்து அவன் படித்தானா அவன் பாஸ் ஆவானா மாட்டானா, இதை வந்து நான் ப்ரிடிக்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ரிடிக்ஷன், அதாவது இந்த மாடல் டாட் ப்ரிடிக்ட் இந்த லைனை ரன் பண்ணுறப்போ என் பேக் எண்டில் என்ன நடக்கும் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன நடக்கும் அப்படின்னா இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ப்ராசஸ் என்ன அப்படின்னா இந்த நியூவா வந்திருக்க ஒரு டேட்டா, இதுதான் என்னோட நியூ டேட்டா. அதாவது 3 ஹார்ஸ் அவன் படிக்க போறான் அப்படிங்கிறது ஒரு நியூ டேட்டா. 3 ஹார்ஸ் அவன் படிச்சிருக்கான், அப்போ அவன் பாஸா ஃபெயிலா, இதுதான் என்னோட கொஸ்டின். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, இந்த எவ்ரி வேல்யூஸ் இந்த எக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூஸுக்கும் என்னோட நியூ வேல்யூக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு வந்து யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னென்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1. x2ங்கிறது என்னோட நியூ வேல்யூ, x1 அப்படிங்கிறது என்னோட டேட்டாவில் இருக்கக்கூடிய வேல்யூ ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3 ஹவர்ஸ் கூட ஒவ்வொரு வேல்யூக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ 3 ஹவர்ஸ் ப்ளஸ் 2 ஹவர்ஸ். அப்போது என்ன ஆகும், x2ஓட வேல்யூ 3ன்னு இருக்குமா, x1ஓட வேல்யூ 2, அதாவது என்னோட 2 ஹவர்ஸ் அப்படிங்கிறது. அப்போ 3 மைனஸ் 2 அப்படிங்கிறப்போ எனக்கு வேல்யூ என்ன வரும், 1ன்னு கிடைக்கும். 1 ஹோல் ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா 1 தான் வரும். திருப்பி 1க்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு 1. ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி 3 ஹவர்ஸ்க்கும் 4 ஹவர்ஸ்க்கும் நான் கண்டுபிடிக்கிறப்போ 3 மைனஸ் 4 எனக்கு மைனஸ் 1ன்னு வரும். மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ 1. 1க்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுத்தேன் அப்படின்னா திருப்பி 1. அதே மாதிரி 3 மைனஸ் 6. ஸோ 3 மைனஸ் 6 அப்படிங்கிறப்போ மைனஸ் 3 கிடைக்கும். மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் வந்து எனக்கு 9ன்னு கிடைக்கும். 9க்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னா எனக்கு 3 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ சேம் லைக் இங்கே எனக்கு 2ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ என்னோட கே நியரஸ்ட் நெய்பரை நான் செலக்ட் பண்ண போகிறேன். அதாவது கேவோட வேல்யூவை நான் செலக்ட் பண்ண போகிறேன். நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம், கேவோட வேல்யூ 3ன்னு கொடுத்துருக்கோம். அப்போது நான் 3 வேல்யூவை செலக்ட் பண்ண போகிறேன். அந்த 3 வேல்யூவை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ்லேயே ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் எதுவோ அந்த 3 வேல்யூ தான் நான் செலக்ட் பண்ணணும். இப்போ இதில் பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸ்லேயே ரொம்ப கம்மி சின்ன நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த 2 வேல்யூக்கும் இடையில டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது 1, 1 and 2 இது 3த்தையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாமா. 3ங்கிறது இது கம்பேரிட்டிவ்லி 3ங்கிறது அதிகமான டிஸ்டன்ஸ். ஸோ 1, 1 and 2 அப்படிங்கிற டிஸ்டன்ஸை நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போது ஒன்றும் கிடையாது, என்னன்னா இந்த 2 ஹவர்ஸ் அதாவது 2 அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ், ஓகேவா. 1ங்கிறது டிஸ்டன்ஸ், 1ங்கிறது டிஸ்டன்ஸ் அண்ட் 2ங்கிறது டிஸ்டன்ஸ். இந்த 1 டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதோட ஒரிஜினல் வேல்யூ என்ன, 2 ஹவர்ஸ். ஸோ அப்போ 2 ஹவர்ஸோட அவுட்புட் என்ன, பாஸ். அதே மாதிரி இந்த 1 அப்படிங்கிறதோட ஒரிஜினல் வேல்யூ 4 ஹவர்ஸ், ஓகேவா. இந்த 4 ஹவர்ஸோட அவுட்புட் என்னன்னா பாஸ்.
அதே மாதிரி இந்த 2 அப்படிங்கிற டிஸ்டன்ஸோட ஒரிஜினல் டேட்டா 1 ஹவர், 1 ஹவரோடது ஃபெயில். இப்போ நீங்களே பாருங்க, இதுதான் என்னோட 3 அந்த கே வேல்யூஸ். தட் மீன்ஸ் நெய்பர்ஸ், என்னோட நெய்பர்ஸ் வந்து இதுதான், என்னோட நியூ டேட்டா பாயிண்டோட நெய்பர்ஸ் வந்து இதுதான். இந்த நெய்பர்ஸ்ல மெஜாரிட்டி ஓட் என்ன இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இதுக்கு ஓட் பண்ணோம் அப்படின்னா பாஸ் அப்படிங்கிறது தான் 2 இருக்கு, ஃபெயில் வந்து 1 தான் இருக்கு. ஸோ அப்போ மெஜாரிட்டி ஓட்டிங்ல பாஸ் 2 வந்திருக்கிறதுனால பாஸ் அப்படிங்கிறது தான் வின் பண்ணும். ஸோ அப்போ ப்ரிடிக்ஷன் எனக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா பாஸ் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா ப்ரிடிக்டட் ரிசல்ட் ஃபார் த 3 ஹவர்ஸ் ஸ்டடிக்கு வந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பாஸ் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் பேக் எண்ட்ல நடக்கிற ப்ராசஸ். இப்போ இந்த இடத்துல ஃபார்முலா எப்படி இருக்கு, x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர்ட்னு இருக்கா. இது வந்து ஒரே ஒரு ஃபீச்சர் மட்டும் இருந்துச்சுன்னா எனக்கு இந்த மாதிரி இருக்கும் ஃபார்முலா. இப்போ ஒருவேளை 2 ஃபீச்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது இப்போ நான் என்ன பண்றேன்னா பாஸ் ஆர் ஃபெயில் அப்படிங்கிறத ஹவர் ஸ்டடி, அதுக்கப்புறம் அவங்களோட மார்க்ஸ், இந்த ரெண்டுத்தை வச்சு நான் ஃபைன் பண்ண போறேன் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு ஃபார்முலா எப்படி மாறும்னா x2 மைனஸ் x1 பிளஸ் y2 மைனஸ் y1 அந்த மாதிரி வரும். இப்போ ஒரு 3 ஃபீச்சர் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ராவா பிளஸ் z2 மைனஸ் z1 அப்படின்னு ஒரு வேல்யூ வந்து எனக்கு ஆட் ஆகும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இந்த யூக்ளிடியன் டிஸ்டன்ஸோட ஃபார்முலா. ஓகே, ஸோ இது என்ன, இது மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம்னா டிஸ்டன்ஸை ஃபைன் பண்ணி கே நெய்பர்ஸை ஃபைன் பண்ணி ஓட்டிங் மூலியமா யார் வந்து வின் பண்ணாங்களோ அவங்கள நான் ப்ரிடிக்ஷனோட வேல்யூ அப்படின்னு சொல்லி நான் கொடுப்பேன். ஸோ இதுதான் என்னன்னா கேஎன்எனோட பேக் எண்ட்ல நடக்கிறது. இப்போ இதை நம்ம ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபிக்கோட சைஸ் கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, அதாவது இந்த 2, 4, 6, 7 இந்த வேல்யூஸை பாஸ் அப்படிங்கிறவங்களுக்குலாம் கிரீன் கலர்லையும் ஃபெயில் அப்படிங்கிறவங்களுக்கு ரெட் கலர்லையும் நான் வந்து ஸ்கேட்டர் பிளாட் போட போறேன். இதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னா np.array இது என்னோட ஒரிஜினல் டேட்டா. ஓகேவா, இது வந்து என்னோட எக்ஸ் டேட்டா. இந்த எக்ஸோட இது வந்து நான் ஃபார் லூப்ல போடுறேன். அதாவது எனக்கு 4 டைம் ரன் ஆகணும். இந்த 4 டைம்லையும் நான் செக் பண்ணணும். அதாவது இந்த 2 ஹவர்ஸ் அப்படிங்கிறவங்க பாஸா ஃபெயிலா, பாஸா இருந்துச்சு அப்படின்னா அவங்கள வந்து கிரீன் கலர்ல வந்து ஸ்கேட்டர் பிளாட் போடு. இது மாதிரி இந்த 4 அப்படிங்கறதோட அவுட்புட் வந்து பாஸா ஃபெயிலான்னு செக் பண்ணு. பாஸா இருந்துச்சுன்னா கிரீன் கலர், ஃபெயிலா இருந்துச்சுன்னா ரெட் கலர், இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படிங்கறதுனால ஃபார் லூப்ல ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் லென்த் ஆஃப் எக்ஸ். லென்த் ஆஃப் எக்ஸ்னா என்னன்னா ரேஞ்சுக்குள்ள இதோட லென்த் என்ன இருக்கு 1, 2, 3 and 4, அதாவது 4 அப்படிங்கிறது. அப்ப ரேஞ்ச் ஆஃப் 4, ரேஞ்ச் ஆஃப் 4 அப்படிங்கிறப்போ எனக்கு என்ன ஆகும்னா ரேஞ்ச் ஆஃப் 4னா அதோட வேல்யூ எனக்கு 0, 1, 2, 3 இதுதான் எனக்கு வேல்யூவா கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா இந்த ஐல ஒவ்வொரு வேல்யூவா எனக்கு வரும். ஒவ்வொரு லூப் நடக்கிறப்பையும் இந்த ஐல வந்து இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவும் எனக்கு வரும். இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு இனிஷியலா i ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ அடுத்ததுல நம்ம என்ன எழுதிருக்கோம், இஃப் y ஆஃப் i, y ஆஃப் iனா y ஆஃப் 0, ஐயோட வேல்யூ 0, இது இண்டெக்ஸ் வேல்யூ. இப்போ இதான் நம்மளோட y, yல நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இந்த வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ 0ன்னு இருக்கிறப்ப எனக்கு இங்க என்ன வரும்னா இந்த பாஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு வரும். ஓகேவா, y ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது எனக்கு என்னவா இருக்குன்னா பாஸ். ஸோ இங்கே பாஸ் ஈக்குவல் டு பாஸ்னு கொடுத்துருக்கோம். இது வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்போ எக்ஸ் ஆஃப் ஐ ஸ்கேட்டர் பிளாட்ல எனக்கு என்னன்னா இந்த பாயிண்ட் எக்ஸ் ஆஃப் ஐ, எனக்கு இந்த பாயிண்ட்ஸை தான் நான் ஸ்கேட்டர் பிளாட்ல போட முடியும். இந்த கேட்டகரி இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் ஸ்கேட்டர் பிளாட் பண்ண முடியாதுல்ல. ஸோ என்ன பண்றேன்னா இந்த பாயிண்ட்ஸை தான் நான் என்ன பண்ணேன், என்னோட ஃபீச்சர்ஸை தான் நான் வந்து ஸ்கேட்டர் பிளாட்ல போட போறேன். அதாவது இன்புட்டை தான் என்னோட ஸ்கேட்டர் பிளாட்ல போட போறேன். ஸோ அதுக்கு எக்ஸ் ஆஃப் ஐ அப்படின்னா எனக்கு என்ன வரும், எக்ஸ் ஆஃப் ஐயோட வேல்யூ நம்மளுக்கு என்னவா வந்துச்சு ஃபர்ஸ்ட் 0. ஸோ அப்போ எக்ஸ் ஆஃப் 0 அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ 2. ஸோ எனக்கு என்ன ஆயிருக்குன்னா இந்த 2 அப்படிங்கிறது எனக்கு இங்கே 2 வந்து எனக்கு பாயிண்ட் அவுட் ஆயிருக்கு கிரீன் கலர்ல, ஏன்னா அவங்க பாஸ். ஸோ அதே மாதிரி தான் அடுத்த ஸ்டெப் வந்து ஐயோட வேல்யூ 0 முடிஞ்சிடுச்சா, அடுத்தது 1. ஸோ ஐ 1ஆ இருக்கிறப்போ ஒய் ஆஃப் ஐனா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிறது பாஸ். ஸோ இதுவுமே என்ன அப்படின்னா பாஸ் அப்படிங்கிறதுனால இதுக்குள்ள தான் வரும். ஸோ இதுக்குள்ள வரப்போ எக்ஸ் ஆஃப் ஐனா ஐயோட வேல்யூ இப்போ என்ன 1. ஸோ எக்ஸ் ஆஃப் 1 அப்படிங்கிறப்போ இங்க எனக்கு என்ன வரும்னா 4. ஸோ இந்த 4 அப்படிங்கிறத எனக்கு என்ன ஆயிருக்குன்னா கிரீன் கலர்ல இங்க எனக்கு பாயிண்ட் அவுட் ஆயிருக்கு. ஸோ சேம் லைக் எனக்கு எல்லாமே நடக்கும். ஃபைனலா எனக்கு இந்த வேல்யூ ஃபெயில் வரும். ஸோ இந்த வேல்யூக்கு 3 அப்படிங்கிறது வரும். ஸோ ஒய் ஆஃப் 3 அப்படிங்கிறப்போ ஃபெயில் அப்படிங்கிறது வரும். ஸோ இது எல்ஸ் பார்ட்டுக்கு போயிடும். எல்ஸ் பார்ட்ல எக்ஸ் ஆஃப் ஐ நம்ம இங்க ரெட் கலர் கொடுத்துருக்கோம். ஸோ அது எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா
1 அப்படிங்கிறது ரெட் கலர்ல எனக்கு பாயிண்ட் டாட் வந்து எனக்கு ஸ்கேட்டர் ப்ளாட் போட்டுடுச்சு. ஃபைனலா பிஎல்டி டாட் ஸ்கேட்டர்ல நியூ டேட்டால நம்ம என்ன வச்சிருக்கோம், 3ங்கிற வேல்யூ வச்சிருக்கோமா, நியூ டேட்டா. அதுல வந்து 0, கலர் வந்து ப்ளூ, அது மார்க்கர் வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இது என்னன்னா என்னோட நியூ டேட்டா. இப்போ உங்களுக்கே தெரியுது இந்த இன்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வேல்யூஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். நல்லா பாருங்க, இந்த இன்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிறது இது பக்கத்துல இருக்கு, இதுவும் பக்கத்துல இருக்கு, அண்ட் தென் இது பக்கத்துல இருக்கு, இது வந்து ரொம்ப தூரமா இருக்கு. ஸோ அப்ப இந்த 3 டேட்டாவை பேஸ் பண்ணி தான் எனக்கு ப்ரிடிக்ஷனை கொடுக்கும். ஸோ இந்த 3 டேட்டால 2 டேட்டா மெஜாரிட்டி பாஸ். ஸோ அதனால எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா பாஸ் அப்படிங்கிற அவுட்புட் வந்து எனக்கு வந்திருக்கு. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா KNN அல்காரிதம். ஸோ இதுல நீங்க டேட்டாவை சேஞ்ச் பண்ணியும் கொடுத்து பார்க்கலாம். ஸோ கொடுத்து பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு அவுட்புட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 0 அப்படின்னு கொடுத்தேன்னா இங்கே எனக்கு பாஸ் தான் வரும். ஏன்னா என்னோட டேட்டால ஃபெயில் அப்படிங்கிறது ஒரே ஒன்று தான் இருக்கு. என்னோட ஒரிஜினல் டேட்டால ஃபெயிலுங்கிறது 1 மட்டும் தான் இருக்கு, மற்ற 3மே பாஸ் தான். ஸோ அதனால இது என்ன கொடுக்கும் அப்படின்னா பாஸ் அப்படிங்கிறது தான் எனக்கு கொடுக்கும் மெஜாரிட்டி பேஸ் பண்ணி. இதுக்கு வந்து நம்ம ஒரிஜினல் நம்மளோட ரியல் டைம் டேட்டால நீங்க ஒர்க் பண்றப்போ இன்னும் ஈஸியா வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா KNN அல்காரிதம். ஸோ இது வந்து ஒரே ஒரு ஃபீச்சர் இருந்துச்சு, ஒரே ஒரு இன்புட் வேரியபிள் தான் இருக்கு அப்படின்னா இந்த ஃபார்முலா. இன்புட் வேரியபிள் அதிகமாக இங்க எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிளஸ் y2 மைனஸ் y1, அதுக்கப்புறம் பிளஸ் z2 மைனஸ் z1 ஹோல் ஸ்கொயர், அந்த மாதிரி எக்ஸெட்ரா எனக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஃபைன் பண்ணி கேவோட வேல்யூவை ஃபைன் பண்ணி அதில் எது மெஜாரிட்டியான அவுட்புட் கொடுக்குது அப்படின்னு பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரிடிக்ஷனை எனக்கு கொடுக்கும். ஸோ இதுதான் KNN அல்காரிதம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்தது ஒரு அல்காரிதம்னா நாளைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குது, உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் தென் நம்மளோட மிஷின் லேர்னிங் ட்ராக்கரில் உங்கள் ட்ராக்கரை அப்டேட் பண்ணிட்டே வாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ட்ராக்கரில் வந்து எடிட்டர் ஆப்ஷன் வந்து எனக்கு வந்து ஆக்சுவலி மெயில் பண்ணுறீங்க, எடிட்டர் ஆக்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா ட்ராக்கர்ல ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட சிஸ்டம்ல அந்த ட்ராக்கரை டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணீங்கன்னா அதுல நீங்க அப்டேட் பண்ணிட்டே வாங்க. ஏன்னா நீங்க டைரக்டா இப்போ ஸ்ப்ரெட் ஷீட்ல வந்து நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா அது எல்லாருக்குமே சேஞ்ச் ஆகும். ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஸ்ப்ரெட்ஷீட் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஓனாக அந்த ஸ்ப்ரெட்ஷீட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் சிஸ்டமில் லோக்கலில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட்ஷீட்டில் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யாருக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே டியூன் ஃபார் அவர் டுமாரோஸ் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.